அதாவது தவிர சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணுங்கிறது எல்லா சிட்டிசன்ஸும் உணர வேண்டிய முக்கியமான விஷயம். சிட்டிசன்ஸுக்கு புரிஞ்சது அளவுக்கு தலைவர்களுக்கும் புரியணும். தயவு செய்து இந்த நேரத்தில் நம்ம அதை குழப்பிட்டு இல்லாம செய்தியை நேர்மையாக சொல்லுங்கள். ஏன்னா இப்ப இந்த காலகட்டம் யார் உண்மை அப்படின்னு கேட்கிற காலகட்டம். உண்மைன்னா பல உண்மை இருக்குன்னு சொல்ற காலகட்டம். உண்மை ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சட்டமும் நீதியும் அனைவருக்கும் ஒரே விதமாக அமைய வேண்டும், நேர்மையாக அமைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு இடத்துல பர்மிஷன் கொடுக்கலங்கிறத விட அந்த இடத்துல கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், பாலத்துல இருந்து தண்ணிக்குள்ள விழுந்திருந்தா இன்னும் உயிர் சேதங்கள் எவ்வளவு ஆயிருக்குங்கிறத நம்ம யோசிச்சுட்டு கொஞ்சம் பொறுப்புடன் நாம் நடந்து கொள்ளும். நாம் தான் உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்றேன். நடவடிக்கைகள் ப்ராப்பரா கவர்மெண்ட் எடுத்திருந்தா இந்த கேஷுவாலிட்டி தடுத்திருக்கலாம் அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க சார். அவங்க நான் பேசுறது மனிதம், அவங்க பேசுறது அரசியல். ரெண்டுக்கும் இந்த நேரத்தில் வித்தியாசம் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மாசங்கள் வரும், அப்ப அரசியல் பேசிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம பேச வேண்டியது மனிதாபிமானமும் மனிதமும். இது இனி நிகழாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி உண்டுங்கிறத எல்லா கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் உட்கார்ந்து யோசிச்சு அந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொள்ள வேண்டும். முதலமைச்சரும் மனதிளகி இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்தவங்களை நேரடியா பார்த்திருக்கீங்க, என்ன சொல்றாங்க, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, நீங்க எப்படி ஆறுதல் சொன்னீங்க? சார், இது ஆறுதல் சொல்ல முடியுமா? நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது பொருந்துமா? அவங்களுக்கு போதுமா? அது போன பிள்ளை திரும்பி கிடைக்கும். என் குழந்தை எங்க அம்மாவை கார் வாங்கி கூட்டி போன்னு சொந்தம் இதுதான் சொல்றாங்க. இதை கேட்டுங்க, இவ்வளவுதாங்க செய்தி. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க கிட்ட நீங்க அரசியல் கேட்டுட்டு இருக்க முடியுமா? புள்ள போச்சுங்கிறாங்க, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. இந்த பணம் எவ்வளவு கொடுத்தோங்கிற போட்டியும் வேணாம். அவங்களுக்கு நீதி கிடைக்குதாங்கிறத நீங்க தான் பார்க்கணும். We all should. என்ன நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி தூக்கி போட முடியுமா? இவன் என் அக்காவும் தங்கியும் தம்பியும் அங்க இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி இவரா அவரான்னு எப்படி? நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் கடமையை என்ன முடியுமோ அவரை செஞ்சிருக்காரு. அதுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம், இடைஞ்சல் பண்ணாம இருங்க. பாவம், அவர் செய்யறதை செய்யட்டும். நீங்க அப்புறமா நீங்க அரசியல் இருக்கவே இருக்கு, விமர்சனம் இருக்கவே இருக்காது. எப்ப வேணா யார் மேல வேணா வைக்கலாம். இப்ப இருக்க நேரம் மனிதாபிமானம் காட்ட வேண்டிய நேரம். இனி இது நிகழாமல் இருப்பதற்கு நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி இதுக்கு ஏதுவாக நம்ம நடந்து கொள்ளாமல் தட்டி கேட்பதற்கு உரிமை உங்களை விட வேற யாருக்கு இருக்குங்க? அனைத்து கட்சியினரும் வந்துட்டாங்க சார். உயர்நீதிமன்றமும் ஸ்பாட்டுக்கு போகல, என்ன மாதிரியான கட்சி அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. உங்க பார்வையில் என்ன சார்? இப்ப வரை ஸ்பாட்டுக்கு யாருமே வரலையா சார்? விஜய் தரப்புல யாருமே வரல சார். நீங்க என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கேட்கலாம், இவர் ரெஸ்பான்சிபிலிட்டிய அமைச்சர்கிட்ட கேட்கலாம். யாரோ ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது நியாயமா இருக்குமா? அரசியல்வாதி உங்களுடைய நான் மூத்த, என்னை விட மூத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். அந்த அனுபவத்திலிருந்து நம்ம பாடம் கத்துக்கணும், அது எதிரியா இருந்தாலும். ஏன்னா அனுபவம்ங்கிறது எல்லாருக்குமே பாடம். அதனால இப்ப இந்த கட்சி பிரிச்சு தயவு செய்து நீங்க பேசாதீங்க. மக்கள் பக்கம் தான் நீங்க பேசணும். எந்த கட்சி பக்கமும் நீங்க தயவு செய்து பேசாதீங்க. என்ன சார் அறிவுரை சொல்லுவீங்க விஜய் சாருக்கு? உங்களுடைய அறிவுரை என்ன சார்? அறிவுரை சொல்ற வயசா சார் அவருக்கு? அவர் சார், அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேக்குறீங்க. சார், இப்ப காலம் கடந்து இந்த அறிவுரையை சொல்றதுல அர்த்தம் இல்ல. இனி அவர் ஒரு தலைவனாக செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அறிவுரை சொல்றதுக்கு நாங்க யாரு? அது அவங்களுக்கே இருக்கிற விஷயம். அவங்களுடைய பார்வை என்னன்னா எல்லாமே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ன்ற மாதிரி குற்றச்சாட்டுகளை திமுக மேலேயே எடுக்கிறாங்க. இல்ல பாருங்க, அவங்க குற்றம் சாட்டுறவங்க இதோ இங்க நிக்கிறாரு. மத்தவங்க குற்றம் சாட்டுறவங்க எங்கங்கிற கேள்வியை நீங்க தான் கேட்கணும், எங்களை கேட்காதீங்க கேள்வி. நான் இங்க அரசியல் பேச வரலைங்க. நான் அடுத்த மாசம் வருவேன், அதுக்கு அடுத்த மாசம் வருவேன், பேசிக்கலாம். கொஞ்சம் ஒரு மாசம் அவங்கள விட்டுருவோம், நிம்மதியா இருக்கட்டும். அவங்க மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணட்டும். திரும்ப கிண்டி எத்தனை எப்படி செத்தாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டாத எங்கிட்ட அழுகிற மாதிரி ஆடுவாங்க.
அழுது ஓஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நீங்க எதுவும் இது நிதி உதவி கொடுத்திருக்கீங்களா சார் நிவாரணம்? ஆமாங்க, அதை சொல்லி காட்டுறதே அசிங்கம்னு நான் நினைக்கிறேன். யாரு ஜாஸ்தி கொடுத்தாங்க குறைவு கொடுத்தாங்கன்னு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிறேன். நான் என்னால முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன். அரசுக்கு ஏற்கனவே நஷ்டம். இந்த இதுல நம்ம பணம் தான் அது அவங்க பணம். அரசுக்கு நஷ்டம்னா நமக்கு நஷ்டம் தான், அவ்வளவுதான். அப்படிதான் நினைச்சுக்கணும். நம்ம மக்களை பத்தி நினைப்போம். சார் விஜய் கட்சியினர் எல்லாமே தொடர்ந்து தலைமறைவா இருக்காங்களா சார்? அவங்க எதுவும் இன்னும் போலீஸ் வந்து தேடிட்டா இருக்கு. அது சொல்லிட்டேன். இப்ப சாடுற நேரம் இல்லைங்க, அதுக்கு சட்டம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. SIT வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்க. பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் விசாரிக்கிறத விட இன்னும் ஆழமாகவும் உறுதியாகவும் நேர்மையாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். வணக்கம்.